கற்றுக் கொடுக்க வேண்டும். பிழைகளை பொறுத்துக் கொண்டு வாழ்வதற்கு பிழைக்க வந்தவர்கள் இல்லை, பிழைகளை சுட்டிக்காட்டி திருத்த வல்லவர்கள் நாம். நம்முடைய பிள்ளைகளுக்கு எதை தந்து கொண்டிருக்கிறோம்? எதை தந்து கொண்டிருக்கிறோம் பிள்ளைகளுக்கு? தமிழ் கேட்க முடியல. கோலாலம்பூரில் என்ன தமிழ் தெரியுமா? இன்று தனியார் வானொலி ஒன்று வந்து விட்டது. அவர்கள் தமிழுக்கு தரும் தொல்லை கோடானு கோடி. வாழ்க 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 ரகரல்ல தமிழ். எவ்வளவு பிழை இருக்கிறதோ குறைத்துக் கொள்ளுங்களேன், இதுதான் எங்களால முடியுங்க. இவ்வளவுதான் நாங்க பேசுவோம். அப்புறம் எப்படி நம்ம கைகளா எப்படி இருக்கீங்க? இது தமிழ், வானொலி தமிழாய் போச்சு. இது வல்லங்க தமிழ். அது ஒரு இனிமையான மொழி. அதை கொலை செய்கின்றவர்களுக்கு மரண தண்டனைனா ரொம்ப பேரை தூக்குல போட்டுக்கணும். ஆனா மனித கொலைக்கு கொடுக்கிற பயம், ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு முப்பாட்டனார் கொடுத்த மொழியை கொள்றோம்னு கவலை இல்லாம கொள்றான். பிரச்சனையே இல்லை, யாரும் சிதைக்கிறாங்க. எடுப்பார் கைப்பிள்ளையாகி விட்டது. அவ்வளவு பரிதாபம். அந்த நிலையெல்லாம் மாறி தமிழர்கள் முதலில் தாங்கள் யார் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். சில பாடல்களை சொல்லி உங்களுக்கு சில தமிழ் சுவையை கொடுக்க வேண்டும் என்பதில் எனக்கு இன்று ஒரு எண்ணம் இருக்கிறது. சற்று முன்னர் சொன்னேன், தமிழர்கள் அந்த காலத்துல கம்பர் இருக்கார் இல்லையா, கம்பர் கவி சக்கரவர்த்தி கூடங்க எவ்வளவு கவனமா இருந்திருக்காருன்னு பார்க்கணும். நீங்க என்ன கவனமா இருந்தாரு? நல்லா கேளுங்க. ராமாயணம் என்பது தமிழர் காவியம் அல்ல. ராமாயணம் தமிழர் காவியம் இல்ல, இது சர்ச்சை இல்லை. இப்போ ஆனா மன்னன் உத்தரவு போட்டா இந்த வடமொழி காவியத்தை தமிழ் படுத்துன்னு உத்தரவு. வடமொழி காவியத்தை பேச மாட்டீங்க. எனக்கு எங்க ஊர்ல என்ன பழக்கம் கேட்டா, அங்க வீசிட்டு திருப்பி கேட்பேன். ஏன் கேட்கிறோம்னா, சில பேர் அமர்ந்த இடத்திலே தவம் தியானம் எல்லாம் செய்வாங்க. இருக்கீங்களா இல்லையா அதை கண்டுபிடிக்கிறது. அப்படியே கண்ணை திறந்துகிட்டே திரிலோக சஞ்சாரிகள்லாம் இருக்காங்க. அப்படியே போயிட்டு வருவாங்க பல இடங்களுக்கு. ஆக எதை சொன்னேன் நான் இப்பொழுது? கம்பன். கம்பன் மிக கவனமாக கையாண்டால் ராமாயணம் தமிழர் காவியம் இல்லை. அதை நினைச்சு யாரும் பதட்டப்படாதீங்க. அரச கட்டளை, வடமொழி காவியத்தை தமிழ் படுத்து கம்பருக்கு உத்தரவு. கம்பருக்கு என்ன வேலை? அது அப்படியே மொழிபெயர்க்க வேண்டியதுதான். ஆனா கம்பனை பாருங்கள், ரொம்ப அழகு, முக்கியம். ரொம்ப பேருக்கு தெரியாது இந்த விஷயம். கம்பர் பார்த்தாரு, நான் தமிழன், இந்த ராமாயணத்தை தமிழில் மொழிபெயர்க்க சொல்லி எனக்கு உத்தரவு, அரச கட்டளை. ஆனா தமிழருக்குன்னு ஒரு பண்பாடு இருக்கு. தமிழருக்குன்னு சொல்லுங்க, அந்த ஒரு வார்த்தை திருப்பி சொல்லணும். என்ன பாடுபடுறதா இருக்கு. தமிழனுக்கு ஒரு பண்பாடு இருக்கு. எழுதுற கதையில, காப்பியத்துல தமிழர் பண்பாட்டுக்கு முரணாக எதையாவது எழுதி வச்சுட்டா அது தமிழினத்துக்கு செய்த மிகப்பெரிய துரோகமாகிடும். வருங்கால வரலாறு அவரை தூற்றும். மன்னன் சொன்னாலும் படிச்ச உனக்கு எங்கடா போச்சு புத்தின்னு கேட்பான் இல்லையா? மன்னன் சொன்னாலும் படித்த உனக்கு எங்கடா போச்சு புத்தின்னு கேட்பான்னு அன்னைக்கு தெரிஞ்சது யாருக்கு? கம்பனுக்கு. உடனே என்ன பண்ணா, சில முக்கியமான மாற்றங்களை செய்தான். முக்கியமான பெரிய விஷயம் பாருங்க, வால்மீகி ராமாயணத்தையே மாத்தினான் கம்பன். இது ரொம்ப பேருக்கு தெரியாது. வால்மீகி ராமாயணத்தை கம்பன் மாத்தினான். எப்படி மாத்தினான் தெரியுமா? ரெண்டு முக்கியமான இடங்களை, நிறைய இடங்களை மாற்றி இருக்காரு. அதுல ரொம்ப முக்கியமான இடங்கள் இரண்டு. ஒன்று, தமிழர் பண்பாடே காதலித்து திருமணம் செய்வது. அததான் சார் ரொம்ப பேர் இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு சொல்லாதீங்க இளைஞர்களே. அந்த காதல் வேறு காதல். காதலித்து திருமணம் செய்வதுன்னா ஒருவரை ஒருவர் பார்த்து மனதை பறிகொடுத்த பிறகு மாலை மாற்றிக் கொள்வதுதான் நமது பண்பாடு. ஒருவர் ஒருவரை சந்தித்து காதலினால் இணைவது இல்லறம். இதுதான் தமிழர் பண்பாடு. யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர் யானும் நீயும் எவ்வழி எறிதும் செம்புல பெயல் நீர் போல் அன்புடை நெஞ்சம் தான் கலந்ததுவே சங்க இலக்கியம்.
நீயும் நானும் யாரோ தெரியல, இருந்தாலும் நம்முடைய இரு மனங்களும் கலந்து விட்டன. மழை துளி வானத்தில் இருந்து கீழே மண்ணிலே விழுந்து விட்ட பிறகு செம்மண்ணோடு கலந்து விட்டு அந்த மழை நீரும் மண்ணும் எப்படி இரண்டர கலந்து இருக்கிறதோ அதுபோல அன்புடைய இரண்டு நெஞ்சங்களும் கலந்து விட்டன. அதுதான் காதல். ஆதலால் நீ என்னுடைய மனைவி, நான் உனக்கு கணவன் என இல்லறத்திலே இணைவது தமிழர் மரபு. இதான் தமிழ் காதல். ரொம்ப கடவுளான்னு இருந்துச்சா? ஆக இப்படி இருவரும் காதலித்து திருமணம் செய்வது தமிழர் மரபு. ஆனா வால்மீகி ராமாயணத்துல சுயம்பரம், இன்னைக்கு சுயம்பரா அப்படின்னு ரொம்ப பேர் செஞ்சுட்டு இருக்கோம் நாட்டுல. அது தமிழர் பண்பாடு இல்ல. சுயம்பரம் என்ன தெரியுங்களா? ஒரு மாலையை தூக்கிட்டு வரணும், வரிசலா 30 பேர் நிற்பான். அவன் யாரு, என்ன, குரங்கா குழங்கா போட்டானா ஒண்ணும் தெரியாது. படக்குன்னு ஒருத்தனால மாலையை போட்டுட்டான். அது சுயம்பரம். இன்னொன்று ஏதோ வில்லு வச்சிருப்பான், எவன் முறிக்கிறானோ அவனுக்கு மாலையை போடும். அப்ப காதலே இல்லையா? காதல் இல்லையே. யார் வில்ல முறிச்சாலும் அவனுக்கு மாலையை போடுனா எப்படி காதல் செத்து போச்ச? ஊர் பேர் தெரியாத ஒருத்தருக்கு எப்படி மாலையை போடுறது? தமிழனே காதல்ல பேர் போனவனாச்ச. சங்க இலக்கியமே காதல் தானே. எப்படி இதை மாத்துறதுன்னு பார்த்தான். ராமனும் சீதையும் சந்திச்சுக்கிறதே இல்லை, ரொம்பவும் மாற்ற முடியாது. பார்த்தா என்ன பண்ணா தெரியுமா? இந்த ராமன் வில்லை முறிப்பதற்கு முன்பே கம்ப ராமாயணத்துல காதலை கொண்டு போய் புகுத்தினான். எப்படி தெரியுமா? சீதையை கொண்டு போய் கன்னிமாடத்துல வைத்தான், பலகணியில் வைத்தான். அதாவது ஆங்கிலத்திலே பால்கனி. அங்கே மேலே கன்னிமாடத்திலே வைத்தான். பெண்கள் இயல்பாக எங்கே பார்ப்பார்கள்? நிலத்தை பார்த்திருப்பார்கள். நான் சொன்னது அன்று. கோபித்துக் கொள்ளாதீர்கள், சிதறை சொல். நிலத்தை பார்த்தபடி இருப்பார் பெண்கள். மேலே இருக்கிறாள், கன்னிமாடத்தில் கொண்டு போய் கம்பா வச்சுட்டார். இயல்பாக மேலே ஒருத்தி இருந்தால் நிலத்தை பார்த்தால் எங்கே பார்த்துக் கொண்டிருப்பாள்? கீழே பார்க்கிறாள். விதிலையிலே வீதியிலே ராமன் தோள்களிலே வில்லும் தாங்கிக் கொண்டு அப்படி நடந்து வருகிறான். ஆண் மகன் எங்கே பார்ப்பான்? வானத்தை பார்ப்பான், நிமிர்ந்திருப்பான், ஏறு போல பார்ப்பான். அவன் வானத்தை பார்க்கிறான், அவள் மேலே இருந்து கீழே பார்க்கிறாள். வீதியிலே வரும்போது இருவர் கண்களும் கலந்து விட்டன. அண்ணலும் நோக்கினாள், அவளும் நோக்கினாள் என்று அங்கே காதலை வரவழைத்து விட்டு சீதைக்கு ராமன் மீது அப்பொழுதே பிறந்து விட்டது காதல். ஆக அவன் தான் வில்லை வளைக்க வேண்டும் என, முறிக்க வேண்டும் என அவள் நெஞ்சு உருகிக் கொண்டிருக்கிறது. ராமனும் அவளை பார்த்த உடனேயே மனதை பறிது கொடுத்து விட்டான். இவள் தான் எனக்கு மனைவி என முடிவெடுத்தான். நான் ஏகப்பத்தினி விரதன். ஏகப்பட்ட பத்தினிக்கு விரதன் அல்ல. ரொம்ப பேர் அதை தப்பா புரிஞ்சுட்டு நான் நாட்டுக்கு. ஏக பத்தினா ஏகம்னா ஒண்ணு, ஒருத்திக்கு. ஏகப்பத்தினி விரதம்னா ரொம்ப பேர் ஏகப்பட்ட பத்தினிக்கு விரதம். தமிழ தப்பா புரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் நடக்கும். நடக்குதுங்களா? ஆக இப்படி இருவரும் காதல் வயப்பட்டு விட்ட பிறகுதான் அங்க வில்லு எடுக்கிறாரு, பார்க்கிறாரு, எடுக்கிறாரு, முறிக்கிறாரு. எப்படிப்பட்ட மாற்றம் பார்த்தீங்களா? பண்பாட்டு மாற்றம். அதே போல சீதையை ராவணன் தலைமயிற்றை பற்றி கவர்ந்து சென்றான் என்று வால்மீகி ராமாயணம் சொல்லும். கம்பர் பார்த்தார், அடுத்தவன் மனைவியை தொட்டு தூக்கினான் தமிழன் சொன்னா பண்பாடு கெட்டு போயிடுமே. அடுத்தவன் சம்சாரத்தை தொட்டு தூக்கலாமா? அப்படியே மாத்தினார். அந்த குடிசைக்கு பேரு பர்ணசாலை. தொடாமல் பர்ணசாலையோடு தூக்கி சென்றான். அடுத்தவன் மனைவியை அனுமதி இல்லாமல் தொடக்கூடாது என்று பர்ணசாலையோடு தமிழன் தூக்கினான். கம்பன் மாற்றி வைத்தாங்க. நம்ம மானத்தை காப்பாற்றினான் கம்பன். அப்படி என்ன கஷ்டப்படுறான். ஆனா இன்னைக்கு நம்ம பொண்ணுங்க, நான் சொன்னபோது சொன்னது போல ஆட்டம் உருவாக்குன்னு, அது யாரு பத்த பிள்ளையோ அவன் எவனோ தெரியாது, சிங்கு சக்கா அவன் இடுப்புல ஏறி குதிக்குது. ஒரு பொண்ணை தூக்கி 4 பேர் தூக்கி சாட்டனமா சுத்துறான். அதுக்கெல்லாம் ஓட்டு போடுதுங்க எஸ்எம்எஸ். இவர்கள் யாரு இது நன்றாக தூக்கி போட்டு ஆடியவர்கள்? மானக்கேடு. உடைக்க வேண்டாம் போய் அந்த நிலையத்தை. என்னடா பண்றீங்க? எனக்கு யாரும் செய்ய மாட்டாங்க. நாம தான் கடந்து கத்துறோம். மேடையெல்லாம் துணிச்சலா கத்துறா. தப்புங்க, பண்பாட்டுக்கு விரோதமானதுங்க.